வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக்கி கொள்ள என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் கண்களும் ஒன்று தான். ஸோ கண் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபுவலி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுகளை, இந்த செல்ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துறதால கண்கள் தொடர்பான சிக்கல்கள் நமக்கு அதிகரிச்சுட்டே வருது. இது எல்லாமே கண்கள் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி நம்மளுடைய வாழ்வில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மக்களே. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாம் பருப்புகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். குறிப்பாக பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாதாம் பருப்பு செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 2.5 கிராம் புரோட்டீனை இந்த பாதாம் பருப்பு உங்களுக்கு வழங்குது. ஸோ இந்த புரோட்டீன் என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே உங்களை பாதுகாக்கும். இப்போ இரும்பு சத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ அது போன்ற ஒரு சத்துக்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த பாதாம் பருப்பு. மேலும் இந்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியையும் குறைக்கும். பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நம்மளுடைய நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துறதுக்கும் சிறந்த பங்களிப்பை தரும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தினமும் நீங்கள் 10 to 15 பாதாம் பருப்பு அப்படின்ற அளவில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய கண் பார்வையை அதிகப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் குறைக்கிறது. கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சா கேரட்டை நீங்க பச்சையாகவும் சாப்பிடுங்க, அதுவும் நல்லது. அப்பப்போ நீங்க கேரட்டை சேலட் ஆகவும் ஜூஸ் ஆகவும் கூட சாப்பிடலாம். இதுவும் உங்களுடைய கண் பார்வையை கூர்மையாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து, லூடின், ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கின்றன. கேரட்டில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஒரு ஆக்சிஜனேற்றி. இது என்ன பண்ணும் அப்படின்னா கண் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து கண்கள் வந்து செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் முன்னாடியே தடுக்குது. இப்போ நீங்கள் கேழ்கீரை, முட்டைக்கோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இது கூட வந்து சுரைக்காய், அது சீமை சுரைக்காய்னு சொல்லுவாங்க, அது அப்புறம் மக்காச்சோளம், பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கலாம். ஸோ கண் பார்வை உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் மீன் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அது போல் பச்சை இலை காய்கறிகள், இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. கண் பார்வை கூர்மையடைகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்களை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைஞ்சிருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவி இருக்கும். மேலும் சிட்ரஸ் பழங்கள் மற்ற விட்டமின்களோடு இணைஞ்சு கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் அடிக்கடி உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் உங்களுடைய பார்வையை நீங்கள் வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே சிட்ரஸ் பழங்களை கண் பார்வை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகள் போல கிடையாது. அதாவது இந்த வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டு தான் கொண்டிருக்கு. அதாவது லோ கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கிறதால இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய கண் பார்வை திறனை அதிகரிக்கும். இது தவிர வந்து இந்த முழு தானியங்களில் விட்டமின் ஏ, ஜிங்க் சத்து மற்றும் நியாசின் சத்தெல்லாம் இருக்கு. இதன் மூலமாக உங்களுடைய கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் சொல்லுவாங்க, அது ஒரு ஏஎம்டி நோய், அது உங்களுடைய கண் பார்வை திறனை பாதிக்கும். அந்த அபாயம்
கட்டாயத்தையும் இந்த முழு தானியங்கள் வந்து குறைச்சிரும். முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் உங்களுடைய விழித்திரை வந்து சேதமாவதும் முன்னாடியே தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது அப்படின்றத நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கிழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்க அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ மீன் உணவுகள் உங்களுடைய கண் பார்வை ஆரோக்கியமாக கூர்மையாக தெரியறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டையையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு. முட்டையில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் A, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் சிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ நானும் முட்டையை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு பச்சையாக முட்டையும் உடைச்சி வாயில ஊற்றிக்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடாது மக்களே. அது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் போயிட்டு முடிஞ்சிடும். நீங்கள் இந்த ஆம்லெட் மாதிரி முட்டையை சாப்பிட்றதோ அல்லது நீங்கள் இந்த வறுத்து சாப்பிட்றதோ இது போலலாம் நீங்கள் சாப்பிட்றது நல்லது கிடையாது. முழுக்க அவித்த முட்டைகளை நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டை குழம்புகளையும் முட்டையை அவித்தும் நீங்கள் சாப்பிடுறது நல்லது. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய கண் பார்வை திறனை நீங்கள் கூர்மையாக ஆக்கிக்கலாம். மங்கலான பார்வை, கண்கள்ல இருந்து நீர் வடிகிறது அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளை எப்பவுமே நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே சரி செஞ்சிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நாளடைவில் அது கண் பார்வையே பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். இப்போ நீங்கள் கண்களுக்கு நலம் தரக்கூடிய ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்வது ஒரு பக்கம் முக்கியம் அப்படின்னா வழக்கமாக உங்களுடைய வாழ்க்கை முறைகளில் நீங்கள் ஒரு சில மாறுதல்களை பண்ணும்போது கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே ஆரோக்கியமாக கூர்மையாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்பட்ட போதுமான அளவு தண்ணீரை நீங்கள் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பல பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் சத்து இருக்கக்கூடிய பழங்களையும் உணவுகளையும் சாப்பிட மாட்டாங்க. அதாவது நீர் சத்து நிரம்பக்கூடிய உணவுகளை எடுத்துக்க மாட்டாங்க. போதுமான அளவுக்கு நீரையும் குடிக்க மாட்டாங்க. இதன் மூலமாக கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவாங்க. உடல் முழுவதும் அவங்களுக்கு சோர்வாகவே இருக்கும், வறட்சி அடைந்து காணப்படுவாங்க. ஸோ இது என்ன பண்ண முடியும்னா டைரக்டாக உங்களுடைய கண் பார்வையும் பாதிக்கிறதுக்கு உதவிகரமாக அமைஞ்சிடும். ஸோ அதனால நீங்கள் நீர் சத்து நிரம்பக்கூடிய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கூடவே வந்து போதுமான அளவு பரிந்துரைக்கப்பட்ட தண்ணீரை நீங்கள் குடிக்க வேண்டியது அவசியம். அந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்பொழுது உங்களுடைய கண் பார்வை வந்து உங்களுக்கு கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும். வறட்சி வந்து கண்களில் ஏற்படாது. போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு நீங்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணுமோ அதே போல பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நாளைக்கான உறக்கம் உங்களுக்கு இருக்கணும். அதுவும் உங்களுடைய கண் பார்வை திறனை முன்னாடியே பாதுகாக்கிறதுக்கான பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். இப்போ மனிதர்களுக்கு வந்து 6 to 8 மணி நேரம் பரிந்துரைக்கப்பட்ட உறக்கம் நல்ல உறக்கம். 8 மணி நேரம் நீங்கள் உறங்கி இருக்கணும் அல்லது அதை மீறினால் 6 to 8 மணி நேரமாவது நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து தூங்கணும். இதுதான் ஆரோக்கியமான அந்த நம்மளுக்கான ஸ்லீப் சர்க்கிள். ஸோ இந்த டைம் நீங்கள் உறங்கலை, இந்த 6 மணி நேரம் 8 மணி நேரம் உறங்காமல் இருக்கீங்க, தொடர்ந்து இது போல் நீங்கள் பழக்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுடைய கண் பார்வையை வெகுவாக பாதிக்கும். ஸோ எந்த அளவுக்கு தண்ணீர் குடிக்கணுமோ அந்த அளவுக்கு தூக்கமும் உங்களுக்கு இருக்கணும். போதுமான கால இடைவெளிகளில் நீங்கள் அப்பப்போ வெளியே போகும்போது கண்களில் தூசுப்படாதவாறு, கண்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு கண்களை பாதுகாக்கக்கூடிய கண் கவசங்கள், அந்த கண்ணாடிகளை வந்து நீங்கள் அணிவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் பைக்லலாம் போகிறீங்க அப்படின்னா பல பேர் வந்து லாங் டிரைவ் போகும்போது ஹெல்மெட் எல்லாம் போடாமல் போவாங்க. காற்று போட்டதால் கண்கள் வந்து எரிச்சல் உண்டாகும். ஸோ இது போல் பாதிப்புகள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வந்து நீங்கள் உங்களுடைய ஹெல்மெட்டில் வந்து ஹெல்மெட் வந்து கண்ணாடி வச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது, ப்ளஸ் அந்த ஹெல்மெட் நீங்கள் மஸ்ட்டாக போடும்போது கண்ணாடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஒரு சேஃப்டியான ப்ரிகாஷன்ஸ் தான். உங்களுடைய கண்களில் காற்றுப்பட்டு எரிச்சல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய முறைகளில் உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே உங்களுடைய கண் பார்வையை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த உணவுகளை தொடர்ந்து வாரத்தின் அடிப்படையில் எடுத்துக்கோங்க. கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கு இந்த உணவுகளும் வாழ்க்கை முறைகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியமான கண் பார்வையை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம கண்டிப்பாக மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.